السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக பங்கெடுத்து வருகிறோம். முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள், படைக்கப்படுவதற்கு முன்னர் இருந்த சூழ்நிலை என்ன, படைக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு இறைவன் கொடுத்த கௌரவம், அவர்களுக்கு அவன் இட்ட கட்டளை ஆகியவற்றையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இதுல நேற்றைய தினம் சொன்னதுல சில வசன நம்பர்கள் சொல்லலன்னு சில சகோதரர்கள் சொல்லிட்டாங்க. அந்த நம்பர்களை மட்டும் குறிச்சுக்கிறேன். நேற்று சொன்ன 2-3 செய்தி மட்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பணியுமாறு இறைவன் கட்டளையிட்டான்னு சொன்னோம் இல்லையா? இந்த செய்தி 2:34, 7:11, 7:12, 15:29, 29:33 வரைக்கும், 17வது அத்தியாயம் 61வது வசனம், 18வது அத்தியாயம் 50வது வசனம், 20வது அத்தியாயம் 116வது வசனம், 38வது அத்தியாயம் 74 வசனம் ஆகிய இடங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பணியுமாறு வானவர்களுக்கு இறைவன் கட்டளையிட்ட செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மரத்தை நெருங்க வேண்டாம் என்று இறைவன் கட்டளையிட்டான்னு சொன்னோம். அதுக்கு அந்த நம்பர்கள் விடுபட்டு போச்சு. ஒரு நம்பர் தான் சொல்லியிருக்கிறோம். 2:35, 7:19, 7:20, 7:22, 7:27, 20:120, 20:121 இந்த வசனங்கள்ல எல்லாம் அந்த மரத்தை சாப்பிடக்கூடாது என்று இறைவன் சொன்னான் வரைக்கும் படிச்சுட்டோம். அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனேயே ஹவ்வா அவர்களையும் அவர்களுடைய துணைவி ஹவ்வா அவர்களையும் இறைவன் படைத்து விட்டான் என்பதையும், 2 பேரையும் சேர்த்துதான் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புனா என்பதையும் நம்ம பார்த்தோம். இந்த ஹவ்வா அவர்களை எப்படி படைத்தான் என்பதற்கு சொல்லப்படுற பொய்யான கதைகளை சொன்னோம். ஆனால் எப்படி படைத்தான் என்பதற்குரிய சரியான செய்தி விடுபட்டு போய்விட்டது. அல்லாஹ் ஹவ்வா அவர்களை படைத்தான் இல்லையா? எப்படி படைத்தான், எதிலிருந்து படைத்தான், அதுக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் ஏதாவது கிடைக்கிறதா என்றால், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெளிவாக கிடைக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்துதான் ஹவ்வாவை எல்லாம் படைத்தான். மண்ணிலிருந்து நேரடியா படைக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து நேரடியாக படைத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மண்ணை எடுத்து ஹவ்வாவை எல்லாம் படைக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்தே ஒரு பொருளை எடுத்து அவரில் இருந்துதான் அவருடைய துணையை படைத்ததாக திருக்குர்ஆன் சொல்கிறது. 4வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன்தான் ஒரு ஆத்மாவிலிருந்து ஒரே ஒருவரில் இருந்து உங்களை படைத்தான். அதை சொல்லிட்டு வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய ஜோடியை அல்லாஹ் படைத்தான். அவரிலிருந்து அவரிலிருந்து ஒரு பொருளை எடுத்து, அவரிலிருந்து ஒரு பார்த்து ஒரு பொருளை எடுத்து அவரிலிருந்து அவருடைய ஜோடியை இறைவன் படைத்தான் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி எல்லாரையும் படைத்தது அல்லாஹ் பேசும் பொழுது கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரு 2 ஆத்மாவிலிருந்து படைச்சது ஒரு இடத்துல சொல்றான் அல்லாஹ். பல இடங்களில் எப்படி சொல்றான்னு கேட்டா, ஒரு ஆத்மாவிலிருந்து தான் உங்கள் அத்தனை பேரையும் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த ஒரு ஆத்மாவில் இருந்து அவர் மட்டும்தான் இருந்தாரு. அவரிடமிருந்து ஹவ்வா படைக்கப்பட்டிருந்தா தான் அப்புறமேல் மற்றவங்க எல்லாம் ஒரு ஆத்மாவிலிருந்து படைச்சதுங்கிற வர முடியும். அப்ப ஒரு ஆத்மாவில் இருந்து ஒரே ஒருவரில் இருந்து உங்கள் அத்தனை பேரையும் அவன்தான் உருவாக்கினான் என்ற கருத்துப்பட 6வது அத்தியாயம் 98வது வசனம்,
7வது அத்தியாயம் 189வது வசனம், 39வது அத்தியாயம் 6வது வசனம். இந்த 3 வசனங்களிலேயும் கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து அவன் படைத்தான் அப்படின்னு சொல்றதுனால, அப்ப அவர் மட்டும்தான் அல்லாஹ் நேரடியா படைக்கிறார், மற்றவர்கள் எல்லாம் அவரில் இருந்துதான் படைக்கப்படுகிறார்கள். ஹவ்வா உள்பட, நாம உள்பட, நாம அவர்கிட்ட படைக்கப்படுற விதம் வேறையா இருக்கலாம், ஹவ்வா அவர்கிட்ட படைக்கப்பட்ட விதம் வேறையா இருக்கலாம். ஆனா எல்லாருமே அவரில் இருந்துதான் உருவாகிறோம். அந்த ஒருவரைத்தான் அல்லாஹ் நேரடியா படைக்கிறார், அவரில் இருந்துதான் எல்லோரும் உருவாகணும் அப்படிங்கிறது இந்த 3 வசனத்தில் இருக்கிறது. 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில் தெளிவாக இருக்குது. அவரில் இருந்து அவருடைய ஜோடியை அல்லாஹ் படைத்தான், அவர்கிட்ட இருந்து எடுத்து ஜோடியை படைத்தான் சொல்லியாச்சு. அவரிலிருந்து இருந்து படைத்தான் என்பதற்கு இதுக்கு மேல விளக்கம் குர்ஆனில் இல்லை. அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்கிறது. அவரில் இருந்து படைத்தான் சொன்னா அவருடைய கையிலிருந்து எடுத்து படைச்சானா, காலிலிருந்து எடுத்து படைச்சானா, எதுல இருந்து எடுத்து படைச்சான் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, நீங்கள் பெண்கள் விஷயத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவியர் விஷயத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் வளைந்த விழா எலும்பிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வளைந்த எலும்பு போய் நிமிர்ந்து போனீங்கன்னா உடைஞ்சு போயிடும். அந்த வளைவை வச்சுக்கிட்டே தான் நீங்க என்ன செய்யணும், குடும்பத்தை நடத்திக்கிட்டு போகணும். சில வளைவுகள் இருக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மட்டப்படுத்துறதுக்கு சொல்லல. அவங்கள்ட்ட சில குறைகளை காணும்போது அதுக்காக வெறுத்துடக்கூடாது, அப்படிதான் இருப்பாங்க அவங்க அப்படின்னு சலித்து கொண்டு போயிருங்க என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. இது பெண்கள் எல்லாம் விழா எலும்புல படைச்சாங்க என்ற உடனே ஒவ்வொரு பெண்ணும் விழா எலும்புல படைச்சதாக நீங்க புரிஞ்சுக்கிற கூடாது. ஏன் புரிஞ்சுக்கிற கூடாதுன்னு சொன்னா, ஒவ்வொரு பெண்ணும் எப்படி படைக்கப்படுறாங்க நம்ம கண்ணால பாக்குறோம். ஆணுடைய உயிரினவுல இருந்தும் பெண்ணுடைய சினை முட்டையில இருந்தும் நீங்க படைக்கப்படுற மாதிரி தான் பெண்கள் படைக்கப்படுறாங்க. அப்ப ஆண்கள் எப்படி ஒரு தாய் தந்தையுடைய உயிரணு சினை முட்டையிலிருந்து உருவாக்கப்படுகிறோமோ அந்த மாதிரி தான் ஒரு பெண்ணு கருவறையில் அது மாதிரி தான் உருவாக்குறாரு. அப்ப எல்லா பெண்களுக்கு இதை சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது எதை சொல்றாங்கன்னு கேட்டா, நம்ம மூல தாய் இருக்காங்கல்ல அவ்வா அம்மா, அவங்கள பத்தி தான் சொல்றாங்க. அவர்கள் அப்படி படைக்கப்பட்டார்கள், அந்த தன்மை இருந்து கொண்டே இருக்கும். அந்த தன்மை என்ன செய்யும், வழி வழியாக அவர்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறதுதான் அதை எடுத்துக்கிறதுமே தவிர ஒவ்வொரு பெண்ணும் ஆணுடைய விழா எலும்பிலிருந்து படைக்கப்படுகிறாள் அப்படிதான் கூட கிஸ்ஸா சொல்றவங்களா இருக்கிறாங்க. சில பயான்கள்ல சொற்பொழிவுகள்ல அப்படியும் அவளுக்கு விடக்கூடிய என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணு மனைவியா ஒருத்தனுக்கு வர்றான்னு சொன்னா இவன் எலும்பு அல்லாஹ் எடுத்து கரெக்டா அங்க படைச்சிருப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அப்ப 2-3 கல்யாணம் பண்ணாங்கன்னா 2-3 ரூபாய் வந்துடும். ஒரு பெண்ணை கூட என்ன செய்யலாம்னு கேட்டா, கணவன் இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணுவா, அவன் இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணுவா, எவனுடைய எலும்புல இருந்து படைக்கப்பட்டாங்கலாம் வந்துடும். ஒரு பெண்ணை 2-3 கல்யாணம் பண்ணலாம்ல, ஒரு நேரத்தில் பண்ணக்கூடாது, 10 கூட பண்ணலாம்ல. புருஷன் இறந்த பிறகு புருஷன் இறந்த பிறகு கல்யாணம் பண்றா. இந்த 10 புருஷன் இருந்தா இந்த 10 புருஷன்ல எந்த புருஷனுடைய விழா எலும்புல இருந்து படைக்கப்பட்டா அப்படிங்கிறதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத கண்ணுக்கு தெரிகிற உண்மைக்கு மாற்றா பார்க்கக்கூடாது. கண்ணுக்கு நல்லா தெரியுது எந்த ஒரு பெண்ணும் விழா எலும்பிலிருந்து படைக்கப்படல. நாம எப்படி ஆண்கள் எப்படி உயிரணுவில இருந்து சினை முட்டையிலிருந்து படைக்கப்படுகிறோமோ அப்படித்தான் பெண்களும் படைக்கப்படுகிறார்கள். அவங்க வேற விதமா படைக்கப்படல, கண்ணால பாக்குறோம். அப்ப இது எது சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, அவங்க படைக்கப்பட்டது மட்டும், அவ்வா மட்டும் இப்படி படைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள பெண்கள் எல்லாம் ஆண்கள் மாதிரி தான் படைக்கப்படுறாங்க. அப்ப முதல்ல படைக்கப்பட்டதை இப்பதான் அதை சொல்றாங்க என்று புரிந்து கொள்ளணும். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 5186வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம், 3331வது ஹதீஸாகவும் பார்க்கலாம். 2 இடத்துல இந்த பெண்கள் விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஹவ்வா படைக்கப்பட்டார்கள் இல்ல, பெண்கள் தான் இருக்கு, பெண் என்றுதான் இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் ஹவ்வா தான். ஏன் அந்த அர்த்தம் கொடுக்கணும்னா இதெல்லாம் சரியா வராது. அது குர்ஆன்ல வேற அவரில் இருந்து அவருடைய ஜோடியை படைத்தோம்னு சொல்றான் இல்லையா, அல்ல அதுக்கு விளக்கமா தான் இருக்குது. அதையும் வச்சு நம்ம கவனத்தில் வச்சுக்கிறணும். அப்ப அவ்வாவை படைத்து ஆதமுக்கு ஜோடியா படைத்து 2 பேரையுமே அல்லாஹ் அந்த இதுக்குள்ள அனுப்பினான், சொர்க்கத்தில் அனுப்பினான். அனுப்பின உடனே 2 பேருமே அந்த தப்பை செய்து விட்டார்கள். அதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். 2 பேருமே எந்த மரத்தை இறைவன் உண்ணக்கூடாது என்று தடுத்தானோ அந்த மரத்தை உண்டுட்டாங்க. உண்ட உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவங்களுடைய மறைவிடம் தெரிய ஆரம்பித்தது அப்படின்றது குர்ஆன்ல பல இடங்கள் அதை சொல்லி காட்டுறான். அதுக்கு சில வியாக்கியானங்கள் பலரும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்று கேட்டா,
அவர்களுக்கு ஒரு விதமான ஆடையை அல்லாஹ் வந்து அணிவிச்சு இருந்தான். எப்ப அந்த மரத்துக்கனியை சாப்பிட்டாங்களோ, அந்த மரத்தை சாப்பிட்டாங்களோ, அந்த ஆடை அதிலிருந்து விழுந்துருச்சு, அந்த ஆடை போயிடுச்சு அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய ஆடை விலகியது ஒரு அர்த்தம் வைத்துக் கொண்டு இப்படி வியாக்கியானம், ஒரு ஆடை அணிச்சு அல்ல ஆடையோடு சேர்த்து வச்சிருந்தா அவங்களுடைய ஆடை வந்து நினைஞ்சிருச்சு, விலகிருச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த மரத்தை உண்பதற்கு முன்னாடி 2 பேரிடமிருந்து ஒரு ஒளி வீசிக்கிட்டு இருக்குமா. ஒளி வீசினுச்சுன்னா நம்ம பார்க்க முடியாதுல்ல. நீங்க சூரியனை நேருக்கு நேரம் அதுவே ஒரு திரையா போயிடும். நம்ம சேர்ந்து லைட் வெளிச்சம் அடிச்சா நிர்வாணமா இருந்தாலும் யாரும் பார்க்க இயலாது, அவன் கண்ணு கூசும். அந்த ஆடையை ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு ஒளிவட்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்தான். எப்ப அதை சாப்பிட்டாங்களோ ஒளி போனோட எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, அதைத்தான் அது சொல்லுது அப்படின்னு 2வது ஒரு வியாக்கியானம். 3வது வியாக்கியானம் என்னன்னு கேட்டா, அவங்க ஆதம் அம்மாவை எல்லாம் படைத்த உடனே இந்த நகை இருக்குதுல, மொத்த உடம்பு இப்படிதான் இருந்துட்டான். நேற்று கதை வேற, அந்த கதை தான் இதையும் இருக்கிறாங்க. நேற்று கதை இதுக்கு காரணம் வேற சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதே புத்தகத்துல இதையும் சொல்றாங்க. அதாவது ஆதம் படைக்கப்பட்ட உடனே இந்த நகம் மாதிரி தான் மொத்த உடம்புல இருந்துட்டான். முழு உடம்பு எப்படி இருந்துச்சான், இந்த மாதிரி இருந்துச்சான், நகை மாதிரியே. எப்ப சாப்பிட்டாங்களோ அப்படி எல்லாம் போய் அதுக்கு அடையாளமா இது மட்டும் மிஞ்சி போச்சு. இந்த 5 இடத்துல மட்டும் நினைஞ்சிருச்சு, மிஞ்சி போச்சு. 5, 10, 20 இடத்துல மிச்சமா போச்சு. நீங்க எல்லா இடத்துலயும் அந்த அது விலகிட்டது. இப்படிதான் இருந்துச்சுங்கிறாங்க. இப்படிதான் பார்க்க நல்லா இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் நல்லா இருக்கும். மொத்தத்துக்கு பிறகு எப்படி மடக்கிறது, எப்படி இருக்கிறது, அதுல என்ன மென்மை இருக்கு. இந்த மாதிரி நகை மாதிரியே உடம்பு கூட இருந்தா அது என்னமோ அந்த ரோபோட் மாதிரில இருக்கு. அது ஒரு மென்மையெல்லாம் இருக்காது, ஒரு அளவுக்கு கொடுக்கிற தன்மையெல்லாம் இருக்காது. இப்படி எல்லாம் ஒரு கட்டி விட்டுக்கிறாங்க. ஆனா அது என்னன்னு நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது, அந்த அந்த ஆடை விலகியதுன்னு சொல்றாங்கல்ல, அதை சொல்லக்கூடிய எல்லா வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன். இந்த 3 அர்த்தத்தையும் சொல்லல, நீங்க சிந்திச்சு பார்த்தாலும் விளங்கிக்கிறோம். அண்ணா என்ன சொல்றான்னு கேட்டா, வசுவச லகும சைத்தானும், 2 பேருக்கும் சைத்தான் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான். 2 பேருக்கும் எதற்காக ஏற்படுத்தினான்னு கேட்டா, யுபுதிய லகுமா, அந்த 2 பேருக்கும் வெளிப்படுத்துவதற்காக, மா ஊரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா, அவர்களுடைய மறைவிடங்களில் எது மறைந்திருந்ததோ, மறைக்கப்பட்டு இருந்ததோ அதை அந்த 2 பேருக்கும் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி சைத்தான் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தினான். அப்படி அதாவது அவர்களுக்கு 2 பேருக்கும் வெளிப்படுத்தி காட்டினான் அப்படின்னு ஒரு வாசகம் இதுல இருக்கிறது. இது எங்க இருக்குன்னா 7:20 இருக்கிறது. 7:22 எப்படி இருக்குன்னு கேட்டா, பலம்மா வாக்க சகரத்தை, 2 பேரும் அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே, சுவைத்த உடனே, பதத்து லகுமா சௌஆத்துகுமா, அந்த 2 பேருக்கும் 2 பேருடைய மறைவிடங்களும் தென்பட்டன. 2 பேருக்கும் 2 பேருடைய மறைவிடங்களும் பதத்துனா தோன்றியது, தென்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு கேட்டா, 7:27 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யுரியகுமா மின் சௌஆத்திஹிமா, அந்த 2 பேருடைய மறைவிடத்தை அந்த 2 பேருக்கும் காட்டுவதற்காக சைத்தான் இந்த மாதிரியான மரத்தை சாப்பிட வச்சுட்டான் அப்படின்னு இருக்கு. 20வது அத்தியாயம் 121வது வசனத்துல, அக்கலா மின்ஹா, 2 பேருமே அதை உண்டார்கள். பதத்து லகுமா சௌஆத்துகுமா, 2 பேருக்கும் அவர்களுடைய அந்த மறைவிடம் தென்பட்டது, தோன்றியது, வெளிப்பட்டது அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த 4 என்ன இருக்குன்னா, அந்த 2 பேருடைய மறைவிடமும் அந்த 2 பேருக்கும் தெரிந்தது அப்படிங்கிற வாசகம் தான் இருக்குது. இந்த தெரிந்ததுல என்ன அர்த்தம், என்ன நம்ம எடுத்துக்கொள்ளணும் கேட்டா, பொதுவாக அந்த 2 பேர் உள்ள இருக்கிறாங்க இல்லையா, உள்ள இருக்கும் பொழுது ஆடை அணிந்து கொண்டிருந்ததாகவெல்லாம் எங்கேயுமே சொல்லப்படல. அவர்களுடைய அந்த மறைவிடம் வெளிப்பட்டது அப்படிங்கறத அங்க வருது. மறைவிடம் வெளிப்பட்டது என்றவொன்னு என்ன செய்யறாங்கன்னா, மூடித்தானே இருக்கணும் என்று ஒரு கருத்தை கொடுக்கறாங்க. ஆனால் நீங்க இப்படி விளங்கி பாருங்க, கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி, இந்த மரத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவர்களுடைய அந்த அந்த ஒரு ஆண் பெண்கிற அந்த உணர்வுகள் அற்றவர்களாக இருக்கிறாங்க. இவர் ஆணா இருக்கிற, பெண்ணா இருக்கிறாங்க. ஆனா ஆணுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும்ல, அந்த உணர்வு அவருக்கு கிடையாது. பெண்ணுக்குன்னு ஒரு இருக்கும்ல, அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆம்பளை குழந்தையும் பொம்பளை குழந்தையும் உண்டா, நிர்வாணம் உண்டா, என்ன பண்ணு, அது வரைக்கும் விளையாடிட்டு இருக்கோம். அதை பத்தி எதுவும் கவனம் செலுத்தாது. 2 பேருக்குமே எதுலையும் ஒரு கவனம் செலுத்தாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தவர்களுக்கு ஒரு பேச்சு துணைக்கு தான், ஒருத்தர் பேச்சு துணைக்கு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதை திண்ட உடனே
ஆஹா இது வேற மாதிரியான உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒருவருடைய அவுரத்து ஒருவருக்கு வந்து அது தெரியுது. அப்பதான் ஆஹா நமக்கு நிக்கிறோமே அப்படின்னு அப்பதான் அந்த அந்த பக்குவம் பருவம் அடைஞ்சவன ஒருத்தர் வெக்கப்படுவான அந்த மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய அதுக்குதான் எல்லாம் வந்து தடுத்து வச்சிருந்தா விலங்கு தடுத்து இருந்தா அது இருந்தா பிள்ளை குட்டிலாம் பிறந்து அது இங்க நடக்காது வெளியே போன்னு விரட்டுறோம்ல அதெல்லாம் இருந்தா என்ன செய்யும் சந்ததிகள்லாம் பெருக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீங்க பெருக்காம இருந்தா தின்னுட்டு பேசாம இருங்க. அங்க வந்து என்ன கிடையாது சந்ததி பெருக்கம்லாம் கிடையாது. நீங்க இந்த சந்ததி எல்லாம் பெருகி பிள்ளை எல்லாம் பெறணும்னு நீங்க விரும்பிட்டீங்கன்னா இது தின்னுட்டீங்கன்னா அதெல்லாம் வந்துடும் தன்னால. இந்த மாதிரி தான் அதை வழங்க வேண்டியிருக்கு. சாப்பிட்ட உடனே 2 பேருக்கும் அவர்களுடைய மறைவிடம் தென்பட ஆரம்பித்து விட்டது. இவருக்கு அவங்க மறைவிடம் தெரியுது, அவங்களுக்கு இவருடைய மறைவிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனக்கவர்ச்சி. அது கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏற்படக்கூடிய இனக்கவர்ச்சி ஏற்பட்டதுங்கிறதுனாலதான் அதுல வருது பாருங்க. அலைஹிமா நீ மரத்தில் ஜன்னா உடனே சொர்க்கத்தினுடைய இலைகளை எடுத்து ஒருத்தவத்தை மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. வெட்கமே வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெட்கம் இல்லாமல் இருந்தார்கள். நகத்தினால மூடி இருந்துச்சுன்னா சொல்வதை விட இந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். இது வந்த உடனே ஒவ்வொருவருக்கும் அடுத்தவருடைய அந்த மறைவிடம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மறைவிடத்தை அதனுடைய அர்த்தத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கருத்தை அதுல கொடுக்கலாம். இந்த 3 விதமான கருத்து கொடுத்ததும் அபிப்பிராயம் தான், ஹதீஸ்ல கிடையாது. 4வதா நம்ம சொல்லக்கூடியதும் அபிப்பிராயம், அதுல இருந்து விளங்கக்கூடிய கருத்து தான். இதுல எது கரெக்டாக வழங்கி கதையை இட்டு கட்டுவதை விட கதையை ஒரு ஜோடிக்கிறதை விட இதுல இருந்து அந்த மாதிரி விளங்க முடியும்னு சொன்னா அப்படியும் விளங்கிக் கொள்ளலாம். அதுக்காக கூட எல்லாம் இணைஞ்சிருக்கலாம், வெளியேற்றி இருக்கலாம். இது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏற்பட்டது. ஆடையை வளர்க்கிறது என்பதனுடைய கருத்து. அடுத்து என்னன்னு கேட்டா ஆடையை வளர்க்க முடிச்ச உடனே அல்லாஹ் வந்து அவங்களை வந்து வெளியேற்றலாம். கட்டளை மீறிட்டாங்கல்ல, கட்டளை மீறின பிறகு அல்லாஹ் வந்து அவங்கள சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றலாம். பெரும்பாலும் என்ன எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி பூமிக்குள்ள அனுப்பின பிறகு பல வருடங்கள் அழுது அவர் பாவம் மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகுதான் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாகத்தான் எல்லாருமே எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லா கிறிஸ்தாக்கள்லையும் எல்லா ஆதாரப்பூர்வமான வரலாறு எழுதப்படக்கூடிய நூல் கடல்ல விழுந்தவன் அந்த கண்ணீர் விழுந்தா அல்ல என்ன முத்து பவளம் இவங்களெல்லாம் படைச்சானா கடல்ல விழுந்துட்டான். கொஞ்சம் கண்ணீர் வந்து தலையில விழுந்துட்டான். அதுல விழுந்ததுல தான் இந்த மருதாணி குங்குமப்பு பொம்பளைகளுக்கு பிடிக்கிற மாதிரி விஷயத்துல சேர்த்துக்கிட்டாங்க. மருதாணி குங்குமப்பு சுருமா இதுகள்லாம் வந்து பொம்பளைகளுக்கு பிடிக்கும்ல, அதுக்காக வந்து அந்த மேட்டர் சேர்த்து அது அந்த கண்ணீர்ல இருந்து வந்துச்சு. அவ்வா வரும்போதே பூமிக்கு வரும்பொழுது அழுதுகிட்ட வந்தாங்கல்ல, அழுதுகிட்டே வரும்போது சில கண்ணீர் துளி வந்து கடல்ல விழுந்துருச்சான். அது முத்து பவளத்தம்மா படிச்சு விட்டானா. அது பொம்பளைகளுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். முத்து பவளம் நகைகளுக்கு பிடிக்கும். அப்புறம் கடல் மட்டத்தை தாண்டி வந்தவன அங்கிட்டு கொஞ்சம் கண்ணீர் செஞ்சிருச்சான். அது மருதாணி குங்குமப்பு சுருமா இதுகளை எல்லாம் வந்து எல்லாம் வந்து படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கும் போது அவர் சேர்ந்து கண்ணீர் வரிச்ச அதுல இருந்து எல்லாம் என்ன படைச்சான்னு கேட்டா கடுகு பேரிச்ச மரம் லவங்கம் எழுதிக்கிறாங்க, லவங்கம் மாசக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் படைச்சாங்க. அதான் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா பாவம் செய்தவர்கள் பாவிகளாகவே தான் இங்க வர்றார்கள் என்றுதான் எல்லாரும் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒருவர் கூட நான் தேடி பார்த்த வகையில ஒருவர் கூட இதை வந்து வித்தியாசமா எழுதல. எல்லாரும் ஏகமான என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பூமியில வந்து அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு வருஷங்கள் வேற ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச மாதிரி 90 வருஷம் அழுதாருன்னு ஒருத்தர், 200 வருஷம் அழுதாருன்னு ஒருத்தர், 300 வருஷம் அழுதுகிட்டு இருந்தாருன்னு ஒருத்தர், 1000 வருஷம் அவருக்கு வாழ்நாள் இருந்துட்டான். அதனால 500 வருஷம் அழுதாரு அது ஒருத்தர். அப்ப அழுது பல வருடங்கள் அழுது நினைஞ்சிட்டாரு, எலும்பு தோளமாகி விட்டாரு இந்த மன்னிப்புக்காக வேண்டி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா வந்து நீங்க குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இல்லைன்னு விளங்கிக்கலாம். எப்படி இல்லைன்னு விளங்கிக்கலாம் நீங்க பாருங்க. அதாவது குர்ஆன்ல 7:23 7:24 ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். 7:23 படிங்க, 7:24 படிங்க, ரெண்டையும் சேர்த்தாப்புல படிக்கலாம் பாருங்க. காலா 2 பேரும் சொன்னார்கள். எப்ப சொன்னார்கள் வரல, ஆனா எப்ப சொன்னார்கள் வருவேன் உங்களுக்கு வரணும். காலா 2 பேரும் சொன்னார்கள். 2 பேரும் யார்? ஆதம் ஹவ்வா. 2 பேரும் சொன்னார்கள் ரப்பனா லலமுனா அம்புசனா, இறைவா எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், இல்லம் தகஃபிர்லனா நீ எங்களை மன்னிக்காவிட்டால், தர்ஹம்னா நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், இல்ல நக்கூனன்ன மினல் ஹாசிரீன் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா. இது 23. அடுத்த வசனத்துல காலஹபித்து இறங்குங்கள் மன்னிப்பு கேட்டாங்க.
மன்னிப்பு கேட்ட உடனே என்ன செய்யறான் அல்ல, அப்புறம் தான் இறங்க சொல்றான். மன்னிப்பு எங்கே கேட்கிறாங்க? அப்ப இஹ்பித்து இறங்கி விடுங்கள், அடுத்த வசனத்துல இறங்குங்கள் எல்லாம் சொல்றான். அப்ப இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க? மன்னிப்பு கேட்டாங்கன்னு விளங்குது. கேட்டது சரி, மன்னிச்சானா அவங்க கேட்டிருப்பாரு, மன்னிச்சாங்கிறது எங்க இருக்குன்னு யாராவது கேட்டார்களே, ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்குது. அடுத்த வசனத்துல அது என்ன இருக்குன்னா, 2வது சூரத்துல் பக்ராவுல 37, 38 சேர்த்து பார்க்கணும். பக்ராவுல, சூரத்துல் பக்ராவுல 37வது வசனத்தை படிச்சு 37, 38 வரிசையா படிங்க. அதுல எப்படி இருந்தாங்க? ஃபத்தலக்கா ஆதமு, ஆதம் பெற்றுக்கொண்டார் ஒரு ரப்பிஹி கலிமாத்தின், தனது இறைவன் புறத்தில் இருந்து சில சொற்களை பெற்றுக்கொண்டார். தாப அலைஹி, அதன் அடிப்படையில் நெஞ்சாரு அவர் பாவ மன்னிப்பு கேட்டார். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அவன் மன்னிக்கக்கூடியவன், கருணை செய்யக்கூடியவன். மன்னிச்சுட்டேன், மன்னிச்சுட்டு குல் நஹபித்து இறங்குங்கள் என்று நம்ம சொன்னோம். அப்ப மன்னிச்சுட்டே சொல்றான்ல, மன்னிச்ச பிறகுதான், மன்னிச்ச விஷயம் வேற, இதை சாப்பிட்ட பிறகு இருக்க முடியாது. மன்னிச்சதுங்கிறது தண்டனை இல்லாம ஆக்கலாமே தவிர, நீங்க அந்த மரத்தை சாப்பிட்டீங்கல்ல, அது போய் போயிட வேண்டியதான், வெளியே இறங்குங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப இறங்க சொன்னது மன்னிச்ச பிறகுதான் நல்லா சொல்றான். மன்னிச்சுதான் அனுப்புறான். குற்றவாளிகளாக 2 பேரும் அனுப்பல, தூய்மைப்படுத்திதான் என்ன செய்யறான்? அல்ல அனுப்புகிறான். அப்படிங்கிறத 2:37க்கு அடுத்து 2:38 என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த சொல்லை வைத்து அவர் மன்னிப்பு கேட்டார், அவன் மன்னிச்சுட்டான். அப்புறம் நாங்கள் சொன்னோம், குல்னா நாம் சொன்னோம், இறங்குங்கள் என்று சொன்னோம். அப்ப நல்லா தெரியுது, இந்த மன்னிப்புகள் எல்லாம் அவர் அங்க வச்சே பெற்றுறாரு. எந்த இடத்தில் அல்ல அவரை குடியமர்த்தி வச்சிருந்தானோ அங்கிருந்தே மன்னிப்பை பெற்றுவிட்டுத்தான் வெளியேற்றப்படுறாருன்னு சொல்லும் பொழுது, இங்க 100 வருஷம் ஆளுவது, 200 வருஷம் ஆளுவது, அதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லல, கதைதான் சொன்னாங்களே தவிர அல்லாஹ் ரசூல் சொன்னா பரிசீலிக்கலாம். 200 வருஷம் அழுதாங்க, 300 வருஷம் அழுதாங்கன்னு பெரியார்கள் சொன்னதா எழுதி வச்சிருக்காங்களே தவிர அதையெல்லாம் தூக்கி போட்டு அல்லாஹ் சொன்னதை எடுத்துட்டு போயிடலாம். பெரியார்கள் சொன்னதை தூக்கி போட்டுக்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? மன்னிச்சு அனுப்புறான். அப்பவே மன்னிப்பு கேட்டாங்க, அந்த சொல்லை அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தான்னு விளங்கிடுது. இதுல அந்த கிஸ்ஸாவும் பொய்யில் விளங்கிடுது. அந்த கிஸ்ஸா, அல்லாஹ் முகமதுடைய பொருட்டால எனக்கு மன்னிப்பு கேளு, அதுலயும் 370 வருஷம் ஆளுது கேட்டாராம், அல்லாஹ் கேட்கலையா. அப்புறமேல என்ன பண்ணாராம்? அல்லாஹ் அந்த முகமது பொருட்டாளருக்கு இந்த மன்னிச்சுன்னு சும்மா விட்டு பார்த்தாராம், அவர் போட்டு பார்க்குமேண்டு. அல்லாஹ் உடனே மன்னிச்சுட்டு 2 பேரும் அனுப்பிட்டானா, ஜிப்ரீல் அனுப்புனானா, மீகாயில் அனுப்புனானா. மனுஷன் மனுஷனா இருக்கு, முதல்ல இதை கேட்டு கூடாதா? சும்மா மன்னிச்சுக்கே முகமது பொருட்டாளு முதல்ல கேட்டு கூடாதா அப்படின்னு சொல்லி உடனே ஜிப்ரீலை அனுப்புனானா, மீகாயில் அனுப்பி மெசேஜ் கொடுத்தானா. அந்த முகமதின் பொருட்டாள் முதல்ல கேட்டிருந்தானா அப்பவே எல்லாம் உடனே மன்னிச்சிருப்பான. 70 வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் சொன்னாரா, விசாரிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே இல்லை. அவளை அங்கேயே நினைச்சிட்டாரு, மன்னிப்பு கேட்டு தான் வந்தார். அதுல கூட மன்னிப்பு கேட்பதற்கு அவர் பயன்படுத்திய சொல்லி என்ன, அதையும் நல்லா சொல்றான். என்ன சொல்றான்? ஃபத்தலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின், இவரை ஐடியா பண்ணி கண்டுபிடிக்கல, ரப்பு அவருக்கு சில சொற்களை கற்றுக் கொடுத்தான். எல்லாத்தையும் அவன் கற்றுக் கொடுக்கணும். ஆரம்ப ஸ்டேஜில் மன்னிப்பு கேட்கறது எப்படி, சாப்பிடுறது எப்படிங்கிற வரைக்கும் அவன் தான் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்கணும். அந்த நிலையில மனிதன் படைக்கப்படுறான், அவனும் தெரியாம. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, தன் புறத்திலிருந்து சில சொற்களை ஆதம் கற்றுக்கொண்டார், என் புறத்திலிருந்து, அதை சொல்லி மன்னிப்பு கேட்டார்னு சொல்லிவிட்டான். அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்ட சொல் என்னன்னு தேடி பார்த்தீங்க என்று சொன்னா அது 7:23 கிடைச்சிருது. என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க? ரப்பனா, எங்கள் இறைவா, லலம்னா அம்புசனா, எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், இல்லம் தகவீர்லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லையானால், எங்களுக்கு அருள் புரியவில்லையானால் நாங்க நஷ்டவாளி ஆயிருவோம். உன்னை விட்டாங்க. இப்படிதான் மன்னிப்பு கேட்கிற மெத்தட். மன்னிப்பு கேட்கறதுனா அவருக்காக என்ன மன்னிச்சிருந்தா இதுல திமுரு தான் இருக்குது. மன்னிப்பு எப்படி கேட்கணும்? எல்லாம் தெரியாம செஞ்சேன், நானும் தப்பு செஞ்சுட்டேன், நீ மன்னிக்காட்டி எங்க அவ்வளவுதான். இதான் மன்னிப்பு கேட்கிற மெத்தட். ஒரு முதலாளிட்ட தப்பு செஞ்சுட்டீங்க, கடையில் வேலை பாக்குறீங்க, முதலாளி தப்பு முதலாளிட்ட போய் அவருக்காக என்ன மன்னிச்சிருங்க, அவர் இருக்காருல அவருக்காக என்ன மன்னிச்சிருங்க ஒத்துக்குவாரா? தப்பையும் மன்னிப்பிட்டு என்ன திமுரு தப்பு உணர்ந்துருக்காங்க அப்படி கேட்கறாங்க இல்லையா? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாவம் செஞ்சவன் எப்படி பாவம் மன்னிப்பு கேட்கணும்? தெரியாம செஞ்சான்ல, இனிமே செய்ய மாட்டான்ல, நீ மன்னிக்காட்டி எங்க அவ்வளவுதான். நீதான் உன்னை விட்டா நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இது மன்னிப்பு கேட்கிற முறை. மனுஷனை இப்படித்தான் விரும்புறாங்க போது அல்லாட்ட மட்டும் என்ன செய்யறாங்கிறாங்க? நான் பாவத்தை செஞ்சு விட்டு அவருக்காக என்ன மன்னிச்சிரு, அவருக்காக உணவு மன்னிக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு நீ உணர்ந்தியா, நீ அழுதியா, நீ கேட்டியா? நல்லா கேட்க மாட்டானா? அப்ப அல்லாஹ் அழகா கற்றுக் கொடுத்திருக்கான் பாருங்க. எங்கள் இறைவா, நாங்கள் எங்களுக்கு அநீதி இழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்க வெல்லம் தகவல் வேணாம், நீ எங்களை மன்னிக்கல என்று சொன்னா, தரகம்னா நீ எங்களுக்கு அருள் புரியல என்று சொன்னா, நக்கம் என்ன காசிரி, நாங்க நஷ்டவாளி ஆகிடுவோம். இதான் கேட்கிற முறை. இறைவன் மன்னிப்பு கேட்கிற, இன்னைக்கு நீங்க பாவம் செஞ்சா கூட இறைவன் மன்னிப்பு கேட்கிற மெத்தட் இதுதான். நாம அநீதி செய்வதை ஒத்துக்கிறணும்.
அவன் மன்னிக்காட்டி நம்ம கதை முடிஞ்சிருச்சுங்கிறத அவன்கிட்ட முறையிடணும். அதெல்லாம் நாங்க தப்பு செஞ்சுட்டோம் ஒத்துக்கிறோம், இனிமே செய்ய மாட்டோம்னு உறுதி எடுக்கணும். நீ மன்னிக்கிறேன்னு அவ்வளவுதான். இதுதான் மன்னிப்பு கேட்கிற முறை. இதுலதான் இறையச்சம் இருக்கிறது. இதுதான் மனிதன் நல்வழி பெறுவதற்கான வாசலும் திறக்கப்படுது. அப்ப இது ஒரு விஷயம். அப்ப பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுத்தான் ரெண்டு பேரும் என்ன செய்யப்படுறாங்க, இறக்கப்படுறாங்களா? இறக்கப்பட்ட உடனே இந்த இறக்கப்பட்டுட்டாங்க முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இந்த சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டாங்க வருதுல, சொர்க்கத்திலான இருந்தாங்க ரெண்டு பேரும் ஜன்னத்தில் குடியிருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள் என்று சொல்லிட்டு சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் வெளியேற்றினான் என்று சொன்ன உடனே இதுல பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இதுல வருகிறது அறிஞர்களுக்கு மத்தியில். இந்த கருத்து வேறுபாடு இந்த கிஸ்ஸா கருத்து வேறுபாடு இல்ல, கட்டுக்கதையில் உள்ள கருத்து வேறுபாடு இல்ல, அறிவுபூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் உள்ள நல்ல ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு. எந்த தரப்பு சொன்னாலும் சான்றுகள் அடிப்படையில் சில கருத்துக்களை வைக்கிறாங்க, அது நம்ம வரவேற்கணும். அது என்ன கருத்துக்கள் வருதுன்னு கேட்டா, அவங்க ரெண்டு பேரும் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது உண்மை. வெளியேற்றப்பட்டாங்க 2:38 இருக்குது, 2:36 இருக்குது, 7:24 இருக்குது, 20:123 இருக்குது. இந்த 4 வசனங்கள்ல வெளியே போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னா, அல்லாஹ் வெளியேற்றின அந்த ஜன்னத்து என்று சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா 4 கருத்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கருத்துக்குள்ள காரணத்தை நான் ரெண்டாவது சொல்றேன். 4 கருத்து என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம எல்லாம் மறுமையில விசாரிக்கப்பட்டு போவோமே ஒரு சொர்க்கம், அந்த சொர்க்கம் என்ன இறங்கி வச்சுக்கிறோமோ அங்கதான் இருந்தாரு, அங்க இருந்தா கட்டப்பட்டாரு ஒரு கருத்து. சொர்க்கம்னு டக்குனாக நமக்கு நினைவுக்கு வரும், அது ஒரு கருத்து. இன்னொரு சாதாரண சொல்றாங்க, அது சொர்க்கம், அது சொர்க்கங்கிறதுல டவுட் கிடையாது, இந்த சொர்க்கம் இல்ல, இந்த சொர்க்கமா இருக்க முடியாது, இவருக்குன்னு பிரத்யேகமா இல்ல படைச்சா அது முடிஞ்சு விட்டு, அது ஒரு சொர்க்கம் தான், பிரத்யேகமா இவருக்குன்னு படைச்சான் அப்படின்னு 2வது கருத்தை சொல்றாங்க. அது ஏன் இந்த கருத்தை சொன்னாங்க காரணம் இருக்குது, அது ஒரு கருத்து. 3வது கருத்து என்னன்னு கேட்டா, சொர்க்கம்லாம் கிடையாது, பூமியில உள்ள ஒரு உயர்ந்த தோட்டம். அந்த ஜன்னம் அல்லாஹ் எங்க குடியமர்த்தினான்னு சொன்னா, பூமியிலேயே எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு தோட்டத்துக்குள்ள அவங்களை குடியமர்த்தினான். எல்லாம் கொடுத்துட்டு எல்லா வசதியும் ஆட்டோமேட்டிக் இயற்கையா கிடைக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருந்தான், அதுல இருந்து கருத்து விட்டான் அப்படின்னு சொல்லி 3வது கருத்து. 4வது கருத்து என்னன்னு கேட்டா, நமக்கு இதுல 2 விதமா புரிஞ்சுக்கிறதுக்கு பல விதமா புரிஞ்சுக்கொள்ள இடம் இருக்கிறதுனால பேசாம இருந்துருவோம், இதுல மௌனம் காக்கிறது தான் நல்லது என்பது 4வது கருத்து. 4மே அறிஞர்கள் தான் சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது அந்த சொர்க்கம் தான், அந்த சொர்க்கம் மறுமையில நம்ம எல்லாம் போகுமே, அதாவது நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு அந்த சொர்க்கத்துல தான் அவர் இருந்தார் என்பதற்கு ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்து வைக்கிற ஆதாரம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் சொர்க்கங்கிற சொல்ல யூஸ் பண்றான், ஜன்னத்துங்கிற சொல்ல அல் ஜன்னத்துன்னா ஆதமுஸ்குன் அன்த வ ஜௌஜுக அல் ஜன்னா, அல் ஜன்னா அந்த ஜன்னத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஜன்னத்து என்ற உடனே நம்ம கவனத்துக்கு வரக்கூடிய அதுவாகத்தான் இருக்கிறது. நம்ம ஏன் சுத்தி எடுத்துட்டு வேற வியாக்கியானம் கொடுக்கணும்? அந்த சொல்லுக்கு ஜன்னத்துக்கு நம்ம எந்த ஜன்னத்துல பரிசுகிறோம் அதுக்கு அது ஜன்னத்து தான் யூஸ் பண்றோம், அதே ஜன்னத்துங்கிற வார்த்தை எல்லாம் போட்டிருக்கிறான்னா அப்படின்னு நினைச்சிட்டு போங்களேன். இது ஃபர்ஸ்ட் காரணம், சொர்க்கம் தான் முடிவெடுப்பதற்கு ஃபர்ஸ்ட் காரணம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்றான்ல, கமா அகரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, ஜன்னத்திலிருந்து உங்களுடைய பெற்றோர்களை சைத்தான் வெளியேற்றியது போல உங்களையும் கொடுத்து விட வேண்டாம். அப்ப எங்க இருந்து ஒரு தோட்டத்திலிருந்து வெளியேற்றினா அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவானா? அல்லாஹ் என்ன சொல்றானா, யாபனி ஆதமுடைய மக்களே, லா எஃப்தினக்கும் சைத்தானும், சைத்தான் உங்களை கெடுத்து விட வேண்டாம். எந்த மாதிரி கெடுத்து விட வேண்டாம்? கமா அகரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, உங்களுடைய பெற்றோர் தாய் தந்தையரை ஆதம் ஹவ்வாவை ஜன்னத்திலிருந்து வெளியேற்றியது போல உங்களையும் கெடுத்துட வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறதால எந்த ஜன்னத்து சொல்லுவான்? தோட்டத்திலிருந்து வெளியேற்றணும் பெரிய விஷயமா? அதையே சொல்லி காட்டுவான். ஜன்னத்திலிருந்து எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வெளியேற்றி விட்டான், உன்னையும் அந்த மாதிரி ஜன்னத்தில் வெளியேற்ற நிலைக்கு ஆளாக்கிறாங்க அப்படின்னு சொல்ற தோணை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜன்னத்துங்கிற இந்த சொல்லு சொர்க்கத்தை குறிக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல 7:27 பாத்தீங்கன்னு சொன்னா இது வருது. எப்படி வருது? ஆதமுடைய மக்களே, உங்க வாப்பா அம்மாவை வெளியேற்றின மாதிரி உங்களையும் செய்தாங்க, உங்க வாப்பா அம்மாவை ஜன்னத்திலிருந்து வெளியேற்றின மாதிரி, ஜன்னா சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றின மாதிரி உங்களை கெடுத்து விட வேண்டாம்னா அது புரிஞ்சு வருகிறது. தோட்டத்திலிருந்து வெளியேற்றுற மாதிரி உங்களை கெடுத்து விட வேண்டாம்னா, தோட்டத்திலிருந்து வெளியேற்றின என்ன பெரிய விஷயங்கிறான்? தோட்டத்திலிருந்து வெளியேற்ற பெரிய சாபம் கிடையாது, அது சாபம். தோட்டத்திலிருந்து உழைச்சு போற பெண்ண அந்த தோட்டம் இல்லாம அவங்களை சாவடிக்காது செஞ்சாங்கல்ல, தோட்டத்திலிருந்து வெளியேற்றின அல்லா போய் சொல்லி காட்டுவாங்க. அந்த இடத்துல இதை பார்த்தவொடனே நல்லா தெரியுது, இருந்தே சொர்க்கம் தான் அப்படின்றாங்களா.
இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த வெளியேற்றுறான்ல, வெளியேற்றும் பொழுது சில வசனங்கள்ல வெளியேறுங்கள் இருக்குது, சில வசனங்கள்ல என்ன இருக்குன்னு கேட்டா இறங்குங்கள் இருக்கு, இகுபித்தூன் இருக்கு. இகுபித்து ஹபத்தன்னா மேல இருந்து கீழே இறங்குறது. இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு உயரமான இடத்திலிருந்து கீழ் நோக்கி வருவதற்கு பேர் தான் ஹபத்தன் அந்த அரபு மொழியில் சொல்லப்படும். அப்ப ரெண்டு பேரையும் வச்சு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா இறங்கு அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, அப்ப மேல இருந்து இறக்கி விடுறாங்கன்னு அங்க அர்த்தம். அதனால இறங்குங்கள் என்ற சொல்லில் இருந்து அது விளங்குகிறது. இறங்குங்கள் எங்க இருக்குது? 2:38 எடுத்துக்கிட்டீங்கன்னா குல் நகபித்து, நாம் சொன்னோம் இங்கிருந்து இறங்குங்கள். 2:38. 2:36 எடுத்துக்கிட்டீங்கன்னா குல் நகபித்து, நாம் சொன்னோம் எல்லாரும் இறங்குங்க, ஒருவர் மற்றவர் கௌரியா இருப்பீங்க. 7:24 எடுத்துக்கிட்டீங்கன்னா கால, இறைவன் சொன்னான் இஹ்பித்து, இறங்குங்கள் என்று சொன்னான். அதே மாதிரி 20:123 எடுத்துக்கிட்டீங்கன்னா கால, இறைவன் சொன்னான் இஹ்பித்தா, ரெண்டு பேரும் இறங்குங்கள், எல்லாரும் இறங்குங்கள்னு சொல்லியிருக்கிறான். ரெண்டு பேரும் இறங்குங்கள். இறங்குங்கள்ங்கிற சொல்ல 4 இடத்துல யூஸ் பண்றான். அப்ப மேல இருந்து கீழே போடுறான்னு அர்த்தம். அதனால சொற்கம் தான் கொடுக்கணும். ஒரு சாராருடைய வாதம் இது. அந்த சாருக்கு வாதம் ஆதாரம் நினைக்காதீங்க, அதுக்கு மேல வைத்து அவங்க சொல்றாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது அவங்க சொர்க்கத்திலிருந்து தான் வெளியேற்றப்பட்டார்கள் என்று தெரிகிறது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆதாரத்தை காட்டுறாங்க. என்ன ஆதாரம்னு கேட்டா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஒரு சந்திப்பு நடக்குது. ஒரு ஆதமுடைய மூசாவுடைய மரணத்துக்குலாம் பிறகு அங்க ஆலமுல் அருவாகல அல்லாஹ்வுடைய அந்த ஆன்மீக உலகத்துல ஒரு சந்திப்பு நடக்கிறது. அது நமக்கு என்ன யாருக்கு நம்மளை பார்த்தோம், ரசூலுல்லாஹ் சொல்றதுனால தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பு சொல்லும் பொழுது நம்ம அது அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கான்னு விளங்கிக்க வேண்டியது. சந்திப்பு என்ன நடக்கும்னு கேட்டா, ரெண்டு பேரும் வாதம் பண்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசாவும் வாதம் பண்றாங்க. என்ன வாதம் பண்றாங்க? மூசா சொல்றாரு, யா ஆதமே அந்த அபூனா, நீங்க தான் எங்க அப்பா, உங்க தந்தை நீங்க தான் அகரஜத்துனா மினல் ஜன்னா, சொர்க்கத்துல எங்களை வெளியேற்றி விட்டீங்கள, நீங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டு இல்லாட்டி நாங்க சொர்க்கத்துல இருந்திருப்போமே, எங்களை வெளியே கொண்டாந்து போட்டீங்கள அப்படின்னு நினைச்சாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்சம் பண்ணாராம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசாட்ட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மூசாவே இஸ்தஃபாக்கல்லாஹு பி கலாமிஹி, அல்லாஹ் நேரடியாக பேசுவதற்கு உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். பேர் என்று சொல்றாரு மூசா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களை தன்னோட பேசுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானா? ஆமா. உனக்கு ஒரு வேதத்தை கொடுத்தானா? ஆமா. அந்த வேதத்திலேயே ஆதம தப்பு செய்வான்னு சொல்லியிருக்கிறானா? ஆமா. அவன் ஏற்கனவே அந்த வேதத்தை என்னை படைக்க முடியும் எழுதி வச்சுட்டு, நான் தப்பு செய்வேன் எழுதி வச்சுட்டு, அதன் அடிப்படையில் நான் செஞ்ச தப்புக்கு நீ குறை சொல்றியா? உனக்கு எந்த வேதத்தை கொடுத்தானோ அந்த வேதம் அன்னைக்கு தயார் பண்ணா, உனக்கு தந்த வேதத்தை என்னை படைக்க முடியும் எல்லாம் எழுதிட்டான். என்னைய படைக்க முடிய தயாரிச்ச அந்த வேதத்தை உனக்கு தர்றான், உனக்கு தந்த அந்த வேதத்திலேயே நான் அப்படி பண்ணுவேன் இருக்குது. இந்த மாதிரி அவன் தப்பு செஞ்சாருன்னு இருக்குது. அவன் என்ன எழுதி வச்சா நான் தான் நடக்கணும், நீ என்ன என்னைய குறை சொல்ற அப்படின்னு மறக்கினாரு. உடனே மூசா வாயடித்து போய்விட்டாரு. ஆதம் மூசாவை வென்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் வெல்ல முடியாது, அவர் பயங்கரமான எல்லாத்தையும் அவன்ல கற்றுக் கொடுத்திருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு ஜெயிக்க முடியுமா? எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேங்கிறானே, அதனால அவர் திறமை உள்ளவர் தான். என்ன மலக்குகளுக்கெல்லாம் முன்னாடி ஆசானாக்கி அனைத்தையும் கற்றுக் கொடுத்து அவருடைய அறிவு திறமைகளை அதுல ஒரு துகள்தனை பெற்று இருக்கு. மூசாட்ட எங்க இருந்துட போகுது? அதற்கு உள்ள ஒரு சின்ன ஒரு கடற்கடவு தான் இருக்க முடியும். போட்டு போயிட்டாரு இவர். இது எங்க இருக்குன்னு கேட்டா, சஹீஹ் புகாரியில 6614வது வசனத்துல இருக்கிறது, நம்பர் ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த டாபிக் வேணாம், இந்த விதி டாபிக்கு போவானா. இவர் என்ன கேட்கிறாருன்னா, இவங்களை சொர்க்கத்துல நீ தானே வெளியேக்கணும், தோட்டத்திலிருந்து வெளியாக்கணும், அதை சொல்லி காட்டு வர. தோட்டத்துக்கு வெளியாக்கிட்டிய, தோட்டத்துல 1000 மட்டும் உண்டாக்கிட்டு போற, பின்ன வீட்டுல போயிருக்க வேண்டிய போய் ஊட்டி தோட்டமா தானே இருக்குது. அதே அல்லாஹ் சொல்றா, அதே மூசா நபி சொல்றாங்க, சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி இல்லையா நம்மளை அப்படின்னு அவர் சொன்னதுல இருந்து என்ன தெரியுது கேட்டா, அவர் இருந்த சொர்க்கம் தான். குர்ஆன்ல இருந்து தெரிகிறது, ஹதீஸ்ல இருந்து தெரிகிறது. அப்படி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறது. இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். மறுமையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. மறுமையில எல்லாரும் மகசர் மைதானத்தில் நிற்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபிட்ட ஓடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரும் எல்லாத்தையும் போவாங்க. போய் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, வெப்ப தாங்க இல்லையே, கொடுமையா இருக்கு, மண்ட காயுத அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குவாங்க ஒவ்வொருத்தையா.
அப்ப வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் கேட்பாங்க ஃபர்ஸ்ட். அப்ப கேட்டோன்னா அவர் என்ன சொல்லுவாரா, அவர் சொல்றதான் பாயிண்ட். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் அல்லாஹ்ட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும், நீங்க ஏன்னா வாப்பா எல்லாத்தையும் வாப்பா நீங்க தானே, நீங்க பேச வேண்டியதானே, அவ்வளவு கஷ்டப்படுறோம்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹல் அஹ்ரஜக்கும் மினல் ஜன்னத்தி இல்லா ஹத்தியத் அபீக்கும், உங்க வாப்பாங்கிறீங்களப்பா நான் செஞ்ச தப்புனால உங்க 50 பேரும் சொர்க்கத்துக்கு வெளியேற்றி விட்டேன். நாம இப்படி கேட்பேன், நான் தான் உங்களுக்கு வெளியேற்றினால நான் தானே, ஏன் தப்புனால தானே உங்களை எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு வெளியேற்றி விட்டேன், நான் எப்படி போய் அல்லாஹ்ட்ட கேட்பேன் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்மள்ட்ட மறுப்பு சொல்லுவாங்க, உம்மத்துகள்ட்ட என்ன செய்வாங்க, மறுப்பு சொல்லுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஹதீஸ் இது. அவங்க அந்த பாயிண்ட் மட்டும் நான் போட்டிருக்கான். பெரிய ஹதீஸ்னா அந்த மொத்தத்தில் ஒரு பத்தியா போறது, ஆதம்கிட்ட போறது, நூஹ்கிட்ட போய் இப்ராஹிம் ஒரு வரிசையா வரும். அதுல வந்து நமக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் மட்டும் போதுங்கிறதா அந்த பாட்டு மட்டும். அவர் என்ன பதில் சொல்றாரு, உங்களை சொர்க்கத்தில் வெளியேற்ற நான் தானே, ஏன் தப்புனாலும் வெளியே வந்துட்டீங்க, நான் எப்படி மறுபடியும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அப்ப சொர்க்கத்திலிருந்து நான் வெளியேற்றினேங்கிறார்ல, அப்ப அவர் என்ன வழங்குது, அவர் இருந்தது சொர்க்கம் தான், தோட்டம் இல்ல. ஜன்னத்திலிருந்து இருந்தா கூட தோட்டத்தில் வெளியேற்றணும் சொல்லி காட்ட மாட்டாங்க. இது ஒரு பெரிய தப்பு கிடையாது, தோட்டத்தில் வெளியேற்றுறது. சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுறது தான் ஒரு பெரிய இழப்பு நமக்கு. அந்த வேலையை நான் தானப்பா செஞ்சேன். சஹீஹ் முஸ்லிம்ல 288வது ஹதீஸ் இது. அப்ப இவங்க என்ன வழங்குதுன்னு கேட்டா இவ்வளவுதான் சான்று. அதாவது சொர்க்கத்தில் தான் அவர்கள் வந்து படைக்கப்பட்டிருந்தார், சொர்க்கத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள், அங்கிருந்துதான் வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து இவ்வளவு வாதங்களை வைக்கிறாங்க. சொர்க்கம் இல்ல அதெல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் வேற வாதங்கள் அவங்க வைக்கிறாங்க. இது வந்து பூமியில உள்ள ஒரு தோட்டம் தான், பூமியில உள்ள ஒரு தோட்டம் தான், ஒரு அழகா சொர்க்க சோழ மாதிரி ஒரு இடத்துல அவர்களை தங்க வச்சிருந்தான், கஷ்டம் இல்லாம சாப்பிட ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தான், தப்பு பண்ண உடனே தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஆதம படைக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, என்ன சொல்றான், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியில ஒருவரை ஒரு தலைமுறையை படைக்க போகிறேன்னு சொல்றான். பூமியிலிருந்து மேல தூக்கிட்டு போனான்னு வரவே இல்லை, படைச்சதே இங்க வச்சுதான், மண் எடுத்து போட்டு படைச்சதே எங்கதான், பூமியில தான் படைச்சேன்னு எல்லாம் சொல்றான். பூமியில் படைக்கப்பட்டவர் மேல தூக்கிட்டு போகப்பட்டார்னு எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல அவங்க சொல்றாங்க, அந்த எந்த கருத்து உடையவர்கள். அப்ப படைக்கப்பட்டது பூமியா இருக்கிறதுனால இந்த பூமியில் தான் எல்லாம் நடந்தது, பூமியிலிருந்து மேல இருக்க எல்லாம் எடுத்துக்கொண்டு போனான் என்று எந்த ஒரு ஹதீஸோ எதுவுமே இல்ல அப்படின்னு முதல் விஷயத்தை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியில ஒருத்தரை நான் வந்து ஒரு தலைமுறையை படைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து அவர் இருந்தது பூமிதான் அப்படின்னு ஒரு பாயிண்ட ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னொரு வாதம் வைக்கிறாங்க, சொர்க்கமா இருக்க முடியாது, சொர்க்கமா இருந்திருந்தால் என்னதான் இப்லீஸுக்கு வந்து அவன் வரம் வாங்கி இருந்தாலும் சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரி அல்லாஹ் கொடுக்கறான், கொடுக்க மாட்டான். பூமியில இருந்தா தான் இந்த மாதிரி போய் நுழைஞ்சு கிழஞ்சு ஊசலாட்டம் பண்ணுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்க முடியும். சொர்க்கம்ங்கிறது அவன் வந்து நல்லடியார்களுக்குன்னு சித்தப்படுத்தி வைக்கிற ஒரு சொர்க்கத்துக்குள்ள யாருமே நுழைய முடியாது. இப்லீஸ் பண்ணத்தான் வரம் வாங்கி இருந்தாலும் சொர்க்கத்துக்குள்ள ஒரு காபிர் தேவையில்லைமா, காபிருக்கு ஆறாமாக்கிட்டாங்கல்ல, 1 நம்பர் காபிரி ஒன்னான வழிகெடுக்க கூட எப்படி போவான், உள்ள போய் வழிகெடுத்திருக்கிறாண்டு வருது, ஊசலாட்டம் பண்ணிருக்காண்டு வருது, அவன் வந்து என்ன தோற்றத்துல போகட்டும் இல்ல மனசுல போய் ஊசலாட்டம் பண்ணிட்டு அதுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு சொன்னாலேயே இருந்த இடம் சொர்க்கம் இல்ல, சொர்க்கத்துக்குள்ள போய் எப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இரண்டாவதாக தூக்கி போட்டு இந்த சாரார் வந்து சொல்றாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த சொர்க்கம் என்பதற்கு திருக்குறான்ல பல இடங்களில் ஜன்னத்து என்ற வார்த்தை வந்து இந்த உலகத்தில் உள்ள சொர்க்கத்தை, தோட்டத்தை, சொர்க்க சோலைகளை, நம்ம பூமியில உள்ள தோட்டம் திறவுகள் இருக்குல்ல அதை குறிப்பதற்கு பல இடங்களில் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பயன்படுத்துற அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு கணிசமான வசனங்கள் வந்து ஜன்னத்துங்கிற வார்த்தை வந்து பூமியில உள்ள நமக்கு இருக்கக்கூடிய தோட்டம் திறவுகள், தோப்புகள் அதை வந்து சொல்வதற்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னா 17வது அத்தியாயம் 91வது வசனம். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவ தக்கூனுல நபிகள் நாயகத்தில் வந்து கேட்கிறாங்க எதிரிகள், உனக்கு ஒரு ஜன்னத்து இருக்க வேண்டும், அவ தக்கூனுலக்க ஜன்னத்தும் நகீலின், உனக்கு பேரிச்ச மர ஜன்னத்தும் திராட்சை ஜன்னத்தும் இருக்கணும், அது செஞ்சு காட்டு பாப்போம் அப்பதான் ஏத்துக்குருவோம் அப்படின்னு என்னத்தை கேட்டாங்க, ஜன்னத்துல எதை கேட்டாங்க, அங்க உள்ள கேட்டாங்க, இங்க உள்ள ஒரு தோட்டம் துறவை கேட்கிறாங்க. தோட்டம் துறவு என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துற சொல்லு ஜன்னத், ஜன்னத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறான், தோட்டம் துறவு தான் இங்க அர்த்தம். இது வந்து 1791 265 என்ன இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில வந்து யார் செலவழிக்கிறார்களோ அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, கமசல் ஜன்னத்தின் ரபுவத்தில், உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு தோட்டம்,
அதுல வந்து மழை பெய்கிறது, கொஞ்சம் மழை பெய்தா கூட உற்பத்தி ஆகி விடுகிறது. அந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்கு இதை உதாரணமா சொல்லலாம். சொல்லும் பொழுது மகனி ஜன்னத்தின் உலகத்தில் உள்ள தோட்டம் தோட்டத்துக்கு சொல்றான். இங்க வந்து 225 அதே மாதிரி இதே மாதிரி நம்பரா சொல்லி விட்டுறோம். நீங்களே பாத்துக்கலாம். ஜன்னத்துக்கு சொல்லி இருக்கும் இந்த வசனங்கள்ல எல்லாம். ஆனால் அது குறிக்காது. எதை குறிக்காது? ஆகிரத்தில் வரக்கூடிய சொர்க்கத்தை குறிக்காது, துன்யாவில் உள்ள தோட்டத்தை தான் குறிக்கும் என்பதை சொல்லக்கூடிய வசனங்கள் எங்க இருக்கு கேட்டா 2266 ஜன்னத்துங்கிற வார்த்தை இருக்குது. 699 6வது அத்தியாயம் 99வது வசனம், 6வது அத்தியாயம் 141வது வசனம், 13வது அத்தியாயம் 4வது வசனம், 17வது அத்தியாயம் 91வது வசனம், 18வது அத்தியாயம் 33வது வசனம், 18வது அத்தியாயம் 35வது வசனம், 18வது அத்தியாயம் 40வது வசனம், 23வது அத்தியாயம் 19வது வசனம், 25வது அத்தியாயம் 8வது வசனம், 26வது அத்தியாயம் 57வது வசனம், 34வது அத்தியாயம் 16வது வசனம், 36வது அத்தியாயம் 34வது வசனம், 44வது அத்தியாயம் 25வது வசனம், 50வது அத்தியாயம் 9வது வசனம், 68வது அத்தியாயம் 17வது வசனம், 71வது அத்தியாயம் 12வது வசனம். இவ்வளவு வசனங்களையும் ஜன்னாத்து என்ற சொல் உலகத்தில் உள்ள தோப்புகளையும் தோட்டங்களையும் குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு 2வது பாயிண்ட் வைக்கிறாங்க. ஜன்னத்துங்கிற வார்த்தைக்கு வந்து இந்த அர்த்தம் ஒன்றும் இல்லாத அர்த்தம் ஒன்றும் கிடையாது. பூமியில படைக்கப்பட்டதுனாலையும் இப்லீஸ் போய் உள்ள விளையாண்டு இருக்கிற காரணத்தினாலையும் அப்ப அவர் படைக்கப்பட்டது இங்கதாங்கிறதுனால இப்படி செஞ்சுட்டு போங்க, அதான் கரெக்ட் அப்படிங்கறத அகராதியில் உள்ள அர்த்தம் தான் அப்படின்னு 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் சொல்லி கொடுறாங்க. அப்ப இறங்கி வருது. அது என்ன இறங்குண்டா மேல இருந்து இறங்க சொன்னாங்க சொன்னாங்கல்ல, இறங்குறாங்க சொர்க்கத்துல வந்து இறங்க முடியும், பூமியில இருந்து இறங்குன்னு ஓடுன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டா அவங்க இறங்குங்கிறதுக்கு உள்ள வேற வசனங்கள்லாம் எடுத்து ஆதாரமா காட்டுறாங்க. அப்படியா விஷயம்? இங்க பாருங்க, 11வது அத்தியாயம் 48வது வசனத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த கப்பல்ல இருந்து இறங்க சொல்றான்ல, அதை சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா இது யா நூஹு இஹ்பித் பி ஸலாமின் மின்னா, நம்மிடமிருந்து சாந்தி நிலவிட நீர் இறங்குவீராக. வானத்துல ஒரு இறங்கல, இங்க இருந்து இறங்குறாரு, இறங்குவீராக. இந்த உயரமான இடத்திலிருந்து இறங்கினாலே போதும், ஆகாயத்திலிருந்து இறங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது அந்த இஹ்பித்துங்கிற வார்த்தையை வச்சுதானே சொல்றீங்க, அந்த வார்த்தை அந்த இருக்குங்கிறாங்க இந்த சாரார். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா பனி இஸ்ராயீல்கள் இருக்காங்கல்ல, மூசா நபி உம்மத்து, அவங்கள வந்து ஊரூரா சுத்த விட்டான்ல, சுத்த விட்டு என்ன அவனே மண்ணு செல்வாங்கிற உணவெல்லாம் கொடுத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆளுங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்லுறாரு, உங்களுக்கு என்ன வேணும், கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வேணும், நீண்ட பக்கலியா குசாயா பூமியா அரசியா பசலியான்னு சொல்லி இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. இதெல்லாம் வேணும் உழைக்கணும், ஊரூரா சுத்திட்டு இருக்கும்போது தந்துகிட்டு இருக்கிறேன் நான் அந்த உணவை, இதெல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நகரத்துல நிரந்தரமா தங்குங்க. நாடற்றவர்களா சுத்திட்டு இருந்தாங்க, நாடோடி வாழ்க்கைக்கு முடிவு கொண்டுவாங்க, விவசாயம் பண்ணி நான் தின்னுங்க, அப்ப எல்லாம் கிடைக்கும். வெங்காயம் பருப்புலாம் இருந்தா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இஹ்பித்து மிஸ்ரன், ஏதாவது ஊரில் போய் இறங்குங்கிறான். அப்ப இவங்க அங்க இருந்து இறங்கினார் அவரு பனி இஸ்ராயீல்கள் வந்து அதே இஹ்பித்துங்கிற வார்த்தை, இஹ்பித்து மிஸ்ரன், ஒரு நகரத்தில் இறங்குங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப நகரத்தில் இறங்குங்கள் அப்படின்னு சொன்னா அப்ப இறங்குங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு வானத்திலிருந்து இறங்கினாரு நீங்க அர்த்தம் எடுத்தீங்கன்னா அப்ப வானத்திலிருந்து பனி இஸ்ராயீல் இறங்கினாங்க. வெளியே ஊருக்கு வெளியே நிக்கிறாங்க, ஊருக்குள்ள போங்கிறான். வெளியே இருக்கிற மக்களை ஊருக்குள்ள போய் தங்குன்னு சொல்வதற்கு நல்லா பயன்படுத்தின வார்த்தை என்ன, இஹ்பித்துங்கிற வார்த்தை. அதே மாதிரி இது எங்க இருக்குன்னு கேட்டா 261 இருக்குது. அவங்களுடைய ஒண்ணுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க, 261 இருக்குது. அதே மாதிரி வந்து சில பாறைகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது பாறைகளால் பரவாயில்லை, இவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, கல் நெஞ்சம் முடிச்சவங்களா இருக்கிறாங்க. இன்னும் மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், பாறைகள்ல வந்து நீரூற்று பொங்கக்கூடிய பாறைகள் இருக்கின்றன. இன்னும் மின்ஹா லமா யஷக்கக்கு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா, பிளந்து அதிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வரக்கூடிய பாறைகளும் உள்ளன. இன்னும் மின்ஹா லமா யஹ்பித்து மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உருண்டு விழக்கூடிய பாறைகளும் இருக்கின்றன என்ற இடத்துல யஹ்பித்துங்கிறான். வானத்திலிருந்து விழக்கூடிய பாறையா இருக்குது யஹ்பித்துங்கிற அந்த அந்த அரபு சொல்லி அங்கேயும் இருக்கிறது. அப்ப மேலேருந்து உருண்டு மேலேருந்து இப்படி வந்தா போதும், ஆகாயத்திலிருந்து வரணும் அவசியம் கிடையாது. பாறைக்கு அந்த வார்த்தையில யூஸ் பண்ணிருக்கிறானே 274 யூஸ் பண்ணிருக்கிறான் இல்லையா, அதனால வந்து அது சரியில்லை, அவங்க வாதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, அதை மறுத்துறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, அந்த சாரார் இன்னொரு ஆர்குமெண்ட் வச்சாங்க, நான் விட்டுட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆதம் அனுப்பும் போது உலக்கும் அருள் புஸ்தகரும்,
பூமியில உங்களுக்கு வசிப்பிடம் இருக்கிறதுன்னு சொல்லி அனுப்புறான். அனுப்பும்போது அப்ப பூமியில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியும்? சொல்லி அனுப்பும்போது என்ன இருக்கிறான்? வழக்கும் அருள் முஸ்தகரும், பூமியில உங்களுக்கு வசிப்பிடம் இருக்கிறது நல்லா சொல்லி அனுப்புனா, அப்ப பூமியில இல்லாத ஒரு ஆளை நோக்கி தான் செய்ய முடியும், பூமியில வசிப்பிடம் இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அந்த சாராருடைய வாதத்தில் ஒண்ணு வச்சாங்க. அதை விட்டுட்டேன். அந்த வாதத்துக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, அப்படியா? அப்ப பனி இஸ்ராயல்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அதே மாதிரி வாசத்தை எடுத்து போடுறாங்க. என்ன சொல்றான்னு கேட்டா, உஸ்கூல் அருள, பூமியில நீங்கள் வசியுங்கள் நல்லா சொல்ற, பூமியில இந்த ஆளை பார்த்துக்கிட்டு இந்த பூமியில் வசியுங்கள் நல்லா சொல்றாங்க. அப்ப பூமியில இருக்கிற ஆளுக்கு நல்லா சொல்லத்தானே செய்யறாங்க. பூமிக்கு வெளியே உள்ள ஆளுக்கு தான் சொல்லணும்னு தேவையில்லையே. ஊருக்கு வெளியே உள்ள ஆளையும் ஊருக்குள்ள வசின்னு சொல்லலாம், ஊருக்கு உள்ள ஆளையும் ஊருக்குள்ள வசின்னு சொல்லலாம். அதுவும் தப்பான, ரெண்டுக்கு பொதுவான வார்த்தை தான் அப்படிங்கிறத 17:104 வசனத்தை எடுத்துக்காட்டி அவங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க. ரெண்டு ஆகாதூர் தான் பேசுறாங்க. சொர்க்கமா இருக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த ஒன்னே ஒண்ணுதான் உழைக்குது. இதெல்லாம் பதில் சொல்றாங்க, இறங்குறது போனதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் இல்ல. எதுக்கு? அதாவது சொர்க்கத்தின் வெளியே கொடுத்து யாருக்கு நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு மூசா சொன்னது, அவரே சொன்னது. நான் தானப்பா உங்களை வெளியேற்றின ஆளை ஏன்டவங்க கேட்கிறீங்களேன்னு சொன்னது. அதே மாதிரி ஆதமுடைய மக்களே உங்களை தாய் தந்தையரை ஜன்னத்திலிருந்து இப்லீஸ் வெளியேற்றின மாதிரி உங்களை வெளியேற்ற வேண்டாம் அந்த வெயிட்டான வாதம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினாலும் சொல்ல முடியும். அதுக்கு இவங்கள்ட்ட பதில் இல்ல. இவங்க கேட்கிற பல கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்ல. அதுக்கு தான் என்ன செய்யறாங்க, மூணாவது சாரார் ஒன்று நிற்கிறாங்க. மூணாவது சாரார் என்ன சொல்றாங்க கேட்டா, சொர்க்கம் தான், அது ரவுட்டும் கிடையாது. சொர்க்கம் ரெண்டு வகையா வச்சுக்க, பூமியில உள்ளதுன்னு சொல்ல வேணாம், நம்ம எல்லாம் மறுமைக்கு பின்னாடி போகவுமே அதுன்னு சொல்ல வேணாம், சொர்க்கம் தான். இந்த சொர்க்கம் இன்னொன்னு என்னன்னு கேட்டா, சொர்க்கத்துல ஏவல் விளக்கு எடுக்க கூடாதுல. சொர்க்கத்துல கட்டளை எல்லாம் கிடையாது. துன்யாவுல பூமியில தான் கட்டளை. இவருக்கு கட்டளை போடப்பட்டு திங்காத கட்டளை தானே. சொர்க்கமா அந்த சொர்க்கமா இருந்திருந்தா நீ அதை திங்காத இந்த திங்காத சொல்றது அங்கதான் லகுந்திங்கிறான சொர்க்கமா இருந்தால் விரும்பியதெல்லாம் கிடைக்கும். அதை விரும்பினா திங்கிற தப்பு இல்லை. அந்த மரத்தை அவர் விரும்பினாரே, ஆனால் இது திங்கிறது தப்பு இல்லை, சொர்க்கமா இருந்திருந்தார். அப்ப அதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கம் இல்லைங்கிற மாதிரி வருது. அதுக்கு தான் அந்த மூணாவது சாரார் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பூமின்னு சொன்னாலும் சரியா வரல. பூமியிலிருந்து வெளியேற்ற பெரிய விஷயமா? அது பெரிய இழப்பா? பூமியில இருந்து ஒரு தோட்டத்தில் ஒரு ஆள் தங்க வச்சு வெளியேற்றினா பெரிய இழப்பா? பூமி இவ்வளவு ஒரு விசாலமான பூமி இருக்குது, இது ஒரு பெரிய நஷ்டமாகுது. இது அல்லாஹ் சொல்லிருக்க மாட்டான், இது ஒரு பெரிய தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். அங்க இருந்து என்ன சொன்னா, இப்லீஸ் போனதுல இருந்து அவருக்கு உத்தரவு போட்டதுல இருந்து தடை உத்தரவு போடக்கூடாது சொர்க்கத்துல, அது திங்காது அதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அது போகிறது பரிசுக்குரிய உலகம். அந்த பில்கை ஜன்னத்துலத்தை ஊரிஸ்துமுகா இமா கொண்டும் தாமலும், நீங்கள் செய்து கொண்டிருந்த செயலுக்காக உங்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறீர்கள் என்று சொல்றான். அந்த சொர்க்கத்தை பேசும்போது இவர் என்ன செஞ்சார்னு இவங்க சொர்க்கத்தை கொடுக்கிறது? இப்பதான் படைச்சிருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்பதான் படைச்சிருக்குது. இவர் என்ன ஒண்ணும் செய்யல, செய்யாத ஒருத்தர் கொண்டு வச்சா அது பரிசுக்குரிய உலகம் அந்த சொர்க்கம். அதனால ரெண்டுக்கு நடுவில் நின்று மூன்றாவது சாரார் சொல்றாங்க, இது ஒரு தனி சொர்க்கம் தான், இது எல்லா இன்பங்களும் உண்டு, அந்த சொர்க்கம் இல்லை. இவருக்கு பிரத்யேகமா எல்லாம் படைச்சு விட்டுருந்தான், அதோட உறுதி. இவருக்கு தனியா படைத்தான், எல்லா இன்பங்களும் வைத்தான், அதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பூமியில உள்ள சாதாரண தோட்டம் கிடையாது, அது அங்க உள்ள சொர்க்கம் மாதிரியான எல்லா இன்பங்களும் உள்ளதுதான். வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இது கூலிக்குரிய சொர்க்கம் அல்ல. நம்ம எல்லாம் நல்லாமல் செஞ்சுட்டு போவோமே அந்த சொர்க்கம் கிடையாது. அது அப்படி வைத்துக் கொண்டோமே ஆனால் ரெண்டு சாராயத்திலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க. ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் நிற்கிறாங்க பாருங்க. இது அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் கிடையாது. கொண்டு ஆயிட்டு போகுது சொர்க்கத்தை ஒண்ணுதான் உலகத்துக்கு இருக்கணுமா? அல்லா நாடுனா ஒண்ணு படிச்சிட்டு போறான். அப்ப இவரை இவருக்கு ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு தயாரித்தா அது நீங்க துன்யாவுல உள்ள மாதிரி நினைக்காதீங்க. அதுல எல்லா இன்பமும் இருக்குது, மைனஸ் அந்த இது சட்டத்திட்டம் என்ன இருக்கு, எல்லா இன்பமும் கிடைக்கும். ரகதம் தானே சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க, விரும்பியதெல்லாம் அளவுக்கு கணக்கு விளக்கு இல்லாம தின்னுங்கிறான். அது இங்க உள்ள தோட்டத்தில் அப்படின்னா திங்க இயலாது, கணக்கு விளக்கு இல்லாம திங்க இயலுமா? அப்படி திங்க இயலாது. அப்ப அல்லாஹ் என்ன வேண்டாலும் தின்னு சொன்னதுல இருந்து அதுல வெளிக்கு பிரதேசம் அதெல்லாம் உண்மையிலே நடந்து அது வேற மாதிரி சொர்க்கத்தில் உள்ள எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் அந்த சொர்க்கம் என்ன இல்ல, நாம் பரிசு ஜன்னத்துல் மகவாங்கிறன பரிசுக்கு தர்ற சொர்க்கம் அது கிடையாது. ஆனா அது உள்ள எல்லாம் இருக்கு. கண்டிஷன் என்ன, ஒரு உத்தரவு போடப்படும், அதை செய்யாத, நீ பரிசுக்குரிய உலகம் இப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் குழப்பம் இல்லை என்று மூணாவது சாரார் சொல்றாங்க. இதைத்தான் பெரும்பாலும் ஆதரிக்கிறாங்க. இதான் நடுநிலையான ஒரு கருத்தாக இருக்கிறது. பூமி அற்பமா ஆக்கிடக்கூடாது,
இப்லீஸ்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, அப்படி ஆக்கிடக்கூடாதுன்னு சொன்னா இது இப்லீஸ்லாம் போறதுக்குள்ள சொர்க்கம். இது எல்லா இன்பமும் இருக்கு, அவன் வந்து போய்க்கிறான். அந்த சொர்க்கத்துல போக முடியாது, காவிரி போக முடியாது. இது வேற, இது பரிசுக்குள்ள சொர்க்கம் இல்ல அப்படின்னு வைத்துக் கொண்டோமையானால் இது அல்லாஹ்வுக்கு லேசானதுன்னு சொல்லி ரெண்டையும் அரவணைத்து கருத்து. இது இரண்டாவது சாரார் சொல்ல, மூணாவது சாரார் சொல்லக்கூடியது அரவணைக்கிறாங்க. இதுலயே நம்ம திருப்தி அடைஞ்சா இதே கருத்தை வச்சுக்கலாம். எனக்கு இது கரெக்ட் தெரியுது. இதுலயும் திருப்தி அடையாம நாலாவது சாரார் சொல்றாங்க, விட்டு போங்க, அது விலங்கலாம் போங்க, பையன் போட்டு கருத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாலாவது கருத்து கொண்டு இருக்குது, ராபிவால் வக்ஃபு என்ன பேசக்கூடாது, சொர்க்கத்தில் வெளியேற்றலாம். அது என்ன சூட்சம் விலங்கல ஆசிரத்துல தெரிஞ்சுக்கிறோம், அதை கேட்டுக்கிறோம். யாரை வெளியேற்றினானோ அதை போய் கேட்டு சந்திப்போம்ல போய் சொர்க்கத்துல, அப்ப கேட்டு தெரிஞ்சுட்டு போறோம். இப்போ தெரிஞ்சு போறது ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரியாக நாலாவது கருத்து சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் முதல் ரெண்டு கருத்தை விட மூணாவது கருத்து சிறந்ததா இருக்கிறது. அது திருப்தி அடையல என்ன நாலாவது கருத்து வந்துக்கிறீங்க. முதல் ரெண்டு கருத்துல இருந்தீங்கன்னா ஒரு வகையில பார்த்து அர்த்தமா போயிடும், சொர்க்கங்கள் அவர் வெளியேற்றணும் ஒரு அற்பமான விஷயமா போயிடும். அந்த கருத்துக்கு போனீங்கன்னா இப்லீஸ் உள்ள போனாண்டு வருது, அதுல தேவன் விளக்கல் வருதுன்னு வருது, ஒரு அமலம் செய்யாம உள்ள போனார்ந்து வருது, அதுல இடங்கள் வருது. மூணாவது கருத்துல வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இல்ல அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இது இந்த மாதிரி ஆய்வுகள் வரவேற்கலாம். இது யாரும் கிறிஸ்தா சொல்லல, இவங்க வந்து இந்த ஆய்வு செஞ்ச எல்லாருமே தகுந்த காரணங்களை வச்சுதான் சொன்னாங்க. கதையை சொல்லிட்டு என்ன செய்யல, இந்த கருத்து வேறுபாடுகளை நம்ம வரவேற்கலாம். ஒண்ணு ஆய்வு பண்ணி ஒண்ணு கரெக்டா இருக்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆக அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து பிரத்யேகமான சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், அவருக்கு உள்ள சிறப்பான சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எனக்கு கரெக்டா தெரியுது. உங்களுக்கு எது கரெக்டாக எடுத்துக்கிட்டு போங்க. நாங்க ஏழு ஒருத்தர் உங்களுக்கு திணிக்க முடியாது. இதுல தெளிவாக இல்லாத ஒன்றுல வந்துகிட்டு எனக்கு சரின்னு படுவதை சொல்றோம், அவ்வளவுதான். அது இதை கிறிஸ்தா அடிப்படையில் நம்ப கூடாது, இதுதான் விஷயம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அங்க இருந்து அவங்க வந்து வெளியேற்றினான். வெளியேற்றின உடனே எப்படி வெளியேற்றுறான் அப்படின்னா, ஏதோ அதுக்கு பிரத்யேகமான சொர்க்கம் என்னவோ வச்சுக்கிட்டேன். வெளியேற்றின உடனே கிறிஸ்தா எழுதி வைக்கிறாங்க. என்ன கிறிஸ்தான்னு பாருங்க. வெளியேற்றின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இலங்கையில கொண்டு போட்டான். நல்லா சரந்தீபு மலை, சரந்தீபுனா இலங்கைக்கு பேரு, பல காலத்து பேரு. அப்ப சரந்தீபுல கொண்டு போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டானா. ஹவ்வாவை கொண்டு போய் என்ன பண்ணானா, ஜித்தாவில் போட்டானா. சவுதி அரேபியாவில் இருக்கிற ஜித்தா அங்க கொண்டு போய் போட்டானா. அதுக்கு ஒரு காரணம், இந்த ஜித்தாங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த ஜித்தாங்கிறது வந்து அரபு மொழியில பாட்டிக்கு வந்து ஜத்தான்னு சொல்லுவாங்க. ஜத்துனா தாத்தா, ஜத்தத்துனா பாட்டி. நம்ம பாட்டி அங்க இறங்கினால அது ஜத்தாண்டு பேர் வந்து ஜித்தாண்டு மாறிடுச்சுன்னு வியாக்கியானம் வேற. அந்த ஊருக்கு ஜித்தாண்டு பேர் இருக்குல்ல, அது ஜித்தா கிடையாது, ஜத்தாண்டு தான் இருந்துச்சு. ஜத்தாண்டா பாட்டின்னு அர்த்தம். நம்ம பாட்டி ஹவ்வா பாட்டி அங்க இறங்கினதுனால அந்த ஊருக்கு அப்படி பேர் இருந்து அதுக்கு ஒரு கிறிஸ்தாவும் ஜோடிச்சு, அது கதை. அப்ப ரெண்டு பேரும் இப்படி பிரிச்சு ரெண்டு இடத்துல இலங்கையில இங்க அனுப்புனா அவங்க அங்க அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியாக இறக்கிட்டாங்க. அது எத்தனை வருஷம் பிரிஞ்சுட்டாங்களா? ஒரு வருஷம் 2 வருஷமா? இவ்வளவு பெரிய பூமியில 2 இடத்துல கூட தேடி கண்டுபிடிக்கலாமா? நான் கேட்கிறேன். எந்த ஒரு சேட்டலைட் ஒன்னும் இல்லாத, போன் இல்லாத, பேப்பர் இல்லாத, டிவி இல்லாத காலத்தில் எப்படி ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது? பூமியில கண்டுபிடிக்கலாது தானே. பல 100 வருஷங்கள் இங்க தனியா கிடந்தாங்களோ அங்க தனியா கிடந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு சான்றுமே கிடையாது. 2 பேரும் சேர்ந்து இறங்குங்கன்னா இறக்கும்போது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, இருந்தது 2 பேரும் பன்மையா சொல்றான். இதுக்கு எல்லாரும் சேர்ந்து இறங்குங்க, தண்ணி 50 பேர் இறங்குங்கிறான். அப்ப முதுகுல சுமந்துக்கிற ஆட்களோடு சேர்த்து இறங்க சொல்றான். இருந்த 2 இருந்தாலும் அவர் முதுகுல நம்ம எல்லாம் இருந்தோம்ல, 2 பேரும் இறக்கினா கூட அவருக்குள்ள நம்ம எல்லாம் இருந்தோம். அதனால என்ன செய்யறோம், 50 பேர் இறங்கலாம் அப்படின்ட்டாங்க. எல்லாரும் ஓடு அப்படின்ட்டான். அப்ப எல்லாம் ஓடுங்க போது 2 பேரும் சேர விட்டா தானே எல்லாரும் வர முடியும். இது பிரிச்சு விட்டா எல்லாரும் வெளியில வர்றதுங்கிறேன். அப்ப அல்லாஹ் வந்து உற்பத்தி ஆக்குறதுக்காக வேண்டி மனித குலத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி விரட்டி விடுறாங்க போது அதை போய் அதுவும் பாவத்தை மன்னிச்சுட்டு, அது நீங்க அவன் இருந்து தண்டிக்க கூடாது. பாவத்தை வந்து மன்னிச்சுட்டு அனுப்பி விடுறாங்க. இல்ல நீ அங்க ஒரு ஆள் இருந்து ஒரு ஆட்சிக்கு போடணும் அப்படி அல்லாஹ் சொன்னா நம்ம ஒத்துக்குறோம். அல்லாஹ் அப்படிதான் செஞ்சான்னா நம்ம அதை கையில் வைக்க மாட்டோம். அல்லாஹ் செஞ்சான்னு குர்ஆன்ல இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆதம வந்து சிரோன்ல அல்லாஹ் இறக்குனா, இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, நீங்க ஆதம் மலைன்னு இருக்கு கொழும்புல, இலங்கையில போனீங்கன்னா ஆதம் மலைன்னு ஒரு மலை இருக்குங்க. அந்த மலையில வந்து ஒரு பாகம் மாதிரி இருக்கும். இது ஆதம் நபியுடைய பாகம், நேரம் இறங்கினாத பாகம் பதிஞ்சிருக்கும் இவங்க. இதே மலைக்கு வந்து அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா, வேற இந்து சகோதரர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சிவனடி பாதம் தாங்க. ஆனந்த ஆகுங்கிறாங்கல்ல, அது சிவனுடைய பாதம், சிவனடி பாதம் சொல்லி அவன் சிவமலைங்கிறாங்க, ஆதமலைங்கிறாங்க, அவன் சிவமலைங்கிறான். அவன் என்ன செய்யறான், சிங்களவர் என்ன பண்றான், அது புத்தருடைய பாதம்ங்கிறான். ஆக இந்த கிறிஸ்தாவாவுக்கு ஆதாரமா இருக்கே தவிர
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இறங்கினாங்க என்பதற்கு எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, ராமேஸ்வரத்துல காபில் ஹாபில் கபர் இருக்குல்ல, ஆதமுடைய 2 மகன்களுக்கு கபர் எங்க இருக்குது? ராமேஸ்வரத்துல இருக்குது. அப்ப ராமேஸ்வரம் இலங்கையெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்துச்சு. அப்பெல்லாம் கடல் கிடையாது, அந்த இடத்துல கடல் கிடையாது. ஒரு கடல் கோளுக்கு பிறகுதான் இலங்கை வந்து இந்தியாவிலிருந்து பிரியுது, தமிழ்நாட்டிலிருந்து பிரியுது. அப்ப எல்லாம் ஒன்னா இருந்த நேரத்துல இங்க ஈஸியா வந்துடலாம். அது 60 முழம் இருக்கும்போது ஈஸியா நடந்துடலாம் இல்லைங்க. 60 முழம் ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா அவர் இங்க இருந்து விழுப்புரம் போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு வருவாரு. 60 முழம்னா கால் 30 பாதி உங்களுக்கு இருக்குதுல்ல. அதாவது உங்களுடைய காலுடைய அகலம் வந்து நீங்க 5 அடி இருந்தீங்கன்னா 2 அடி வந்து காலுக்கு ஒதுக்கியாச்சுல. அப்ப 60 அடி உள்ளது 30 அடிக்கு வைப்பாங்கல்ல, ஒரு அடி 30ல ஒரு கால எடுத்து வச்சாருன்னு சொன்னா 30 கிலோ போயிரும்ல. அப்ப அவர் விழுப்புரத்துக்கு போறதுக்கு கூட அவருக்கு 1/2 மணி நேரம் தேவைப்படாது. அந்த காலத்துல அது பாருங்க, அந்த பயணம்லாம் இல்லாத காலத்துல வாழணுங்கிற காலத்துல வசனமாக்கிருக்கலாம். நமக்கு வந்து அவரை விட வேகமாக போயிருவோம். நம்ம எழுங்கிற சைக்கிள் மோட்டர் காரணம் வச்சுக்கிட்டு அவரை விட வேகமா போறது சாமான்லாம் கண்டுபிடிச்சு நம்மளை குறைச்சுக்கிட்டான். அவர் உலகத்துக்குலாம் போகணும், பல வேலைகள் அவருக்கு இருக்கிற காரணத்தினால அவர் என்ன பண்ணிட்டான், அவ்வளவு உயரமா நல்லா படிச்சு வச்சிருக்கான். அவர் தேடி அந்த மாதிரி தான் படிச்சிருப்பான். அவருடைய அப்பதான் சரியா மேட்சா இருக்குங்கிறதுனால வேண்டாம் கொஞ்சம் 60 55 இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி படிச்சிருக்கையில வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கலாம் தானே அப்படின்னு காரணம் காட்டிக்கிட்டு அதனால கொழும்புல தான் இறங்கினாங்க, இலங்கையில தான் இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு மேல நாளாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த சேது ரஸ்தான் சொல்றாங்கல்ல, அது சீது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு மகன் பேர் சீது நபி. அந்த சீது நபி அங்க இருந்தா சீதுதான் சேதுண்டாயி சேது ரஸ்தா அப்படின்னு சேது சமுத்திர திட்டம் சேது ரஸ்தான் சொல்றாங்கல்ல. சேது ரஸ்தா தான் உங்களுக்கு இப்ப ஈஸ்ட் கோஸ்டா இருக்கு, ஈசிஆர். இந்த ஈசிஆர்ங்கிற கிழக்கு கடற்கரை சாலை அதுக்கு பேர்லாம் பழைய பேர் என்பது சேது ரஸ்தான் பேரு. அப்ப அவர் பேர்ல இந்த சாலை இருக்கு பாருங்க, கிழக்கு கடற்கரை சாலை. அப்படி போனா ராமேஸ்வரம் அப்படி கடற்கரை ஓரமா போகும். அது சேதுங்கிறது அவர் தான், சீது தான் சேது. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன இதை பத்தி ஒரு புத்தகம் சொல்லியிருக்காரு. என்ன புத்தகம்? அதே ஊருக்காரு தான். என்ன சேது முதல் இல்லைங்க, மூலாண்டாண்டு இருக்காரு. சேது முதல் சிந்து வரைன்னு ஒரு புத்தகம். சேது முதல் சிந்து வரைன்னு அது இந்தியாவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆதம் மலை, ஹாபில் சேது, இது மாதிரியான வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இங்கதான் இறங்கினாங்கிற மாதிரி சில வாதங்களை வந்து என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இறங்குனது வந்து மக்காவில் தான் இறங்கினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்குனது 2 பேரும் சேர்ந்து இறங்குனது எங்க? மக்காவில் தான் 2 பேருமே இறங்கினாங்க. அதுக்கு நம்ம எவிடன்ஸ் இருக்கு, அதுக்கு தகுந்த மார்க்க ரீதியான காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் சும்மா அந்த கபர்லாம் இருக்காருலாம் கிடையாது. இவங்க ஏதாவது யாரு பேருனா கபரை வச்சிருப்பாங்க, காபில் ஹாபின்னு அவனா சொல்லிக்கிறான். நம்மள பார்த்தோம் காபில் ஹாபில அந்த காலத்துல இருந்து உள்ள பாதுகாத்து வச்சுட்டு இருப்பான. எத்தனை கடலுக்குள்ள வந்து ஓடி போயிருக்கும், ஒரு இருந்திருந்தா கூட வழங்குதா. அதனால வந்து இது ஒரு விஷயம். அது பின்னாடி வச்சுக்கிறோம். எப்படி மக்காவெல்லாம் இறங்கினாங்களுக்கு என்ன சான்றுங்கிறது என்ன செய்வோம், நம்ம வந்து பின்னாடி வச்சுக்கிறோம். இது இந்த இறங்கின பிறகு உள்ள கட்டுக்கதை கொண்டு இருக்குது. அதை கூட நாளைக்கு லேசா பார்த்துட்டு அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இறங்கினாங்க என்பதை மார்க்க ரீதியான சான்றுகளோடு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.